இது வந்து ஆக்சுவலி பால் பைத்தான்னு சொல்கிறது. இங்கே சொன்ன பாக்கெட் மங்கி இதை நம்ம டேம்டாக வரவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்க விளாட்றதுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பேர் க்ரீன் விங் மெக்காவுன்னு சொல்கிறது. பஞ்சவர்ண கிளி அப்படின்னு எல்லாமே நம்ம சொல்கிறது தான். இதை வந்து நம்ம டேம் பண்ணி ஃபோட்டோ உள்ளே வந்தால் பேர்ட் ரூமுக்கு வந்தால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பேர் வந்து சுகர் கிளைடர். இது ஏன்னா இந்த ஏரியாவை வச்சு இது கிளைட் ஆகி ஃப்ளை ஆகும், மரத்துட்டு மரம் ஃப்ளை ஆகும். இது பார்த்திங்கன்னா கோல்டு பிளட்டடு. இது வந்து ஃபுல்லி ஹெர்பிவோரஸ், அதாவது நான் வெஜிடேரியன் கிடையாது, ஃபுல் வெஜிடேரியன். இது வேர்ல்டு மோஸ்ட் டாக்கட்டிவ் பேர்ட். இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 வயசு குழந்தைகளுக்குள்ளான மூளையும் இருக்குமாங்க. சார், உங்கள் பண்ணையில் நாங்கள் பல பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு மற்றும் இந்த பீஜன்ஸ் வளர்ப்பு, அதை பற்றிலாம் நிறையா பார்த்துருக்கோம். குதிரைகளை பற்றியும் நிறையா பல பதிவுகள் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசாக உங்கள் பண்ணையில் வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கம். இது டாக்டர் சாதிக், இப்ராஹிம் ஃபார்ம்ஸ். இது என்னென்னா, இப்போ நம்ம வந்து இப்ராஹிம் ஃபார்ம்ஸில் ஃபார்ம் டூர் அப்படிங்கிற கான்செப்டை 3 மாதமாக 3-4 மாதமாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக கொஞ்சம் வேல்யூபிளான ரெப்டைல்ஸு, நிறையா இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங்கு, பக்கி ரைடிங்கு, கேமல் ரைடிங்கு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம இப்போ ஆட் ஆன் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது பேர் வந்து சுகர் கிளைடர். இது ஏன்னா இந்த ஏரியாவை வச்சு இது கிளைட் ஆகி ஃப்ளை ஆகும், மரத்துட்டு மரம் ஃப்ளை ஆகும். ஆமாம், இது ஒரு நாக்டர்னல் அனிமல். அதாவது எப்படின்னா, பகல் ஃபுல்லாக தூங்கும், நைட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பீஷிஸ். இது நல்லா விட்டோம்னா டேம்ட் ஆகி நல்லா வளர்த்து பண்ணிக்கலாம், கையிலே வச்சு டேம் பண்ணிக்கலாம். அது இது வந்து க்ரீன் இக்குவானான்னு. இது பார்த்திங்கன்னா கோல்டு பிளட்டடு. இது வந்து ஃபுல்லி ஹெர்பிவோரஸ், அதாவது நான் வெஜிடேரியன் கிடையாது, ஃபுல் வெஜிடேரியன். இது கரெக்டாக 6 அடி வரையும் வளரும். வாலே இது நல்ல நீளமாக இருக்கும். இது டேம்டுனால இப்படி நம்ம கையில் வச்சுக்க முடியுது. இல்லாட்டி இது வாளாலே நல்லா அடித்து விட்ரும். நல்ல அனிமல் இது. இது வந்து ஹெஜ் ஹாக்குன்னு சொல்கிறது, ஆஃப்ரிக்கன் பிக்மி ஹெஜ் ஹாக்குன்னு சொல்கிறது. முள்ளெலின்னு சொல்லுவாங்க. அப்படியே பால் மாதிரி ஒரு எனிமீஸ் டாக்குனா பால் மாதிரி ரவுண்டாகி முள்ளாக இது ஒன்று பண்ணிக்கும். இது ஃபெரட், ஆல்பினோ ஃபெரட்டுன்னு சொல்கிறது. நம்ம அந்த கீரி வெரைட்டியில் வர்றது. இது எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ். இது ஆல்பினோ ஃபெரட்னு சொல்கிறது. ஃபுல் நான் வெஜிடேரியன். சிக்கனு, கேட் ஃபீடு அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்து வளர்த்துட்ருக்கோம். இது வந்து ஆக்சுவலி பால் பைத்தான்னு சொல்கிறது. இந்த கலர் பேர் லூசி அப்படிங்கிற ஒரு கலரு. இந்த கலர் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி, 7 அடி to 10 அடி வரையும் இது நல்லா பெருசாக வளரும். இது நம்ம இப்போ சின்னது, இது குட்டி. இதுக்கு நம்ம ஃபீடாக வந்து அந்த மைஸுன்னு சொல்கிற சின்ன எலிங்களை இது கொடுத்துட்ருக்கோம், வெள்ளை எலிங்களை. இது வந்து நார்மல் நம்ம இந்த பெர்ஷியன் கேட்லேயே நம்ம இந்த ஷோ அனிமல் மாதிரி இது வச்சுருக்கோம். இங்கே ஸ்டட்டிங் இதுக்கு வந்து ஷோ அனிமல் ஸ்டட் யூஸ் பண்ணலாம், நல்லா குட்டி இறங்கலாம் அதுலேருந்து, அதுக்காக வச்சுருக்கோம். ஃபுல் பஞ்ச் பேஸ் இது. இது வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்கிறது. ரொம்ப மார்க்கெட்டில் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் விலை கொஞ்சம் டல்லாக இருக்குது. இதெல்லாம் நான் வந்து 1000 ரூபாலேருந்து 7000 வரையும் இதில் கலரில் ஒன்று இருக்கும். இதில் இப்போ நம்ம குறைச்சி சும்மா சவுண்டுக்காக மட்டும் வச்சுருக்கோம், அவ்வளோதான். இது வந்து மார்மோசெட்டுன்னு சொல்கிறது, அதாவது பாக்கெட் மங்கின்னு சொல்கிறது. இது அமேசான் அந்த மேலே நுனிகளை தின்னு வளர்கிற
குரங்கினம், வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் மங்கி தான் இது இல்லாமல் இன்னொன்று பிக்மி மார்மோசெட், இது ரெண்டையும் சொல்லுவாங்க, மாற்றி சொல்லுவாங்க. நல்ல பெட்டிங்க்கு ரொம்ப அற்புதமான ஒரு இது. நம்ம ப்ரீடிங்க்காக பெரிய கேஜ் கொடுத்து வச்சுருக்கோம். இது இல்லாமல் டேம்டும் நம்ம ஒன்று வச்சுருக்கோம். எடுத்தால் வந்தால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, கெஸ்ட்டுங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான அனிமல்ஸ் இதெல்லாம். இதான் இங்கே சொன்னேன்ல பாக்கெட் மங்கி, இதை நம்ம டேம்டாக வரவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்க, விளாட்றதுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வா, இது வாக்கின் ஏவரி மாதிரி. இந்த பர்டிகுலராக சன்கனூர் வந்து மனுஷங்கிட்ட பயப்படாது, தைரியமாக வரும். ஸோ இதை நம்ம சின்னதுலேருந்தே நம்ம உள்ளே விட்டு பழக்கி இப்படி பண்ணதுனால இப்போ நம்ம ஈஸியாக உள்ளே வரையில் ஃபீட் பண்ண மேலே வந்து உட்காந்துக்கிறோம். இதனால் அவங்க மக்கள் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஸ்பெஷலாக நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பேர் க்ரீன் விங் மெக்காவுன்னு சொல்கிறது, பஞ்சவர்ண கிளி அப்படின்னு எல்லாமே நம்ம சொல்கிறது தான். இதை வந்து நம்ம டேம் பண்ணி ஃபோட்டோ உள்ளே வந்தால், பேர்ட் ரூமுக்கு வந்தால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே வந்து ப்ளூ அண்ட் கோல்டு மெக்காவை பார்த்துருப்பீங்க. அதை விட இது வந்து அது ஒன்றும் உள்ளே போய் இது டேம்டாக நிற்கும். அது வைல்டு, இது கொஞ்சம் டேம்டு. குட் கேர்ள். வாவ். இது வந்து எல்லோ க்ரவுண்ட் அமேசான், எல்லோ முன்னாடி இருக்கும். இது அமேசான் வேர்ல்ட் மோஸ்ட் டாக்கட்டிவ் பேர்ட். இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 வயசு குழந்தைகளுக்குள்ளான மூளையும் இருக்கும்பாங்க இதுக்கும், கிரே பேரட்டுக்கும். அதை விட நல்லா பேசும். நம்மது இப்போ ஹலோ ஹவாரி வரையும் வந்திருக்கு. இன்னும் இன்ட்ராக்ஷன் நிறையா பண்ணோம்னா நல்லா பேசும். இதெல்லாம் இங்கே வர்ற கெஸ்ட்டுங்களை என்ஜாய் பண்ணுறது, அதுக்காக உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கேன். ஒன்று இதுங்களெல்லாம் ரொம்ப இன்ட்ராக்ஷனாக உட்காந்துருவாங்க ஈவினிங் டைம்லலாம் எடுத்துகிட்டு. இது வந்து இப்போ பார்த்தோம்ல காங்கேயத்தில் மயில மாடுன்னு சொல்லுவாங்க. இன்னும் பல் போடலை. நம்ம ஸ்டெட் பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்கு. யார் வேணாலும் கிராஸ் பண்ணிக்கலாம். ஒரு மினிமம் பேயில் இங்கே இந்த சரௌண்டிங் கிராஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாடுகளுக்கும் கிராஸ் பண்ணணுங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்கு. நல்ல லைனில் உள்ள பால் வர்க்கமான கால் அது, அதனால் இதை செலக்ட் பண்ணி இதை கொண்டு வந்தோம். இன்னும் பல் போடாமல் இந்த சைஸில் இருக்கிறது ரொம்ப ரேரான வெரைட்டி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 அடி மேலே வந்துருச்சு. நான் பல் போட்டு வாய் சேரலாம் ஒரு 6 அடி ரேஞ்சில் இது ஈஸியாக வந்துடும். இதில் வந்து எந்த பெட்ஸ் வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணால் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். நம்ம வந்து இது முழு நேரம் வியாபாரமாக பண்ணுறதில்ல. யாராவது லைக் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிறது வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போதைக்கு கரண்ட்டில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் என்ன இங்கே ஸ்பெஷல்னால், வர்ற கஸ்டமர்ஸ் கெஸ்ட்டு வந்து அதை எடுத்து ஃபீல் பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்னு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் வாக்கின் ஏவரி, அதாவது ஒரு பேர்ட் ரூம்குள்ளே நம்ம போய் பேர்ட்ஸ் எல்லாம் மேலே வந்து உட்காந்து அது நம்ம கையில் வந்து ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். அப்புறம் குதிரை வண்டி, நம்ம முன்னாடி மறந்து குதிரை வண்டிகளை இப்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை திருப்பி அந்த ஃபீல் கொண்டு வரணுங்கிறதுக்காக பண்ணை ஃபுல்லாக சுற்றுறதுக்கு குதிரை வண்டி ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து கேமல் ரைடிங், இது இல்லாமல் ஹார்ஸ் ரைடிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பெஷலாக இப்போ இந்த மந்தில் குழந்தைகளுக்கு லீவுனால் இந்த ஹார்ஸ் ரைடிங் கிளாஸஸ்னு நம்ம ரெடி பண்ணுறோம். அதாவது 6 கிளாஸஸ் மந்த்லி. ஒரு மினிமம் பேயாக 3000 அதை வாங்கிக்கிட்டு ஒரு 6 கிளாஸஸில் பேசிக் சொல்லி கொடுக்குறோம்.
அந்த மாதிரி பண்ணுறோம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாட்டிக் பெட்ஸ்க்கு வந்து ஒரு சில தரப்புல இருந்து எதிர்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களோட கருத்து எப்படி சார்? இப்போ இது இருக்கிறனால இப்போ இந்த பெட்ஸ் வந்து வளரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் என்டேஜெண்ட் ஆகும் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை, எக்ஸாட்டிக் பெட்ஸு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் லா படி சொல்லிடுறேன், எக்ஸாட்டிக் பெட்ஸு தான் நம்ம வளர்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று இருக்குது. வேறு இந்தியன் இது எதுவுமே நம்ம அதை வந்து வளர்க்க முடியாது. இப்போ ஏன் ஜூ வருது? ஒரு என்டேஞ்சர்டு அனிமலை கொண்டு வந்து அதில் வச்சு ப்ரீட் பண்ணி உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்ஸாட்டிக் லவ்வர்ஸு ஃபேன்சிஸ்டெல்லாம் இது கிடைக்கிறதுனால அது வளர தான் செய்யுது. அதை போய் ஒரு 1,00,000 ரூபா கொடுத்து அதை அழிக்கணும்னு ஒருத்தன் நினைக்க மாட்டான். அதை மேற்கொண்டு ப்ரீட் பண்ணணும், அதை நம்ம வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்பாங்கிறதுனால தாராளமாக என்னை பொறுத்தவரை என் கருத்து என்னென்னா, எக்ஸாட்டிக் எல்லார் கையிலையும் போய் வளர்கிறது நல்லது தான். இது என்டேஞ்சர்ஸ்டாக ஆயிருச்சு. சில ப்ரீட்லாம் இருக்குது, அது இப்போது மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை எடுத்து அவங்க வளர்க்க தான் இப்போ பண்ண முடியும். என்டேஞ்சர்ஸ்ன்னு சொல்லி எப்படி பண்ண முடியும்? இவங்க எடுத்து ப்ரீட் பண்ணி இப்போ நிறைய ஜூஸில் பண்ணுற மாதிரி பண்ணால் தான் அது வளரும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து எக்ஸாட்டிக் பெட்ஸ் வந்து ஒரு சில பேர் ஒன்று வச்சுருப்பாங்க, இல்லை 2 வச்சுருப்பாங்க. இப்போது நீங்கள் உங்கள் ஃபார்மில் வந்து பல எக்ஸாட்டிக் பெட்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ இதில் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, இதில் எங்களுக்கு பெரிய விஷயமே ஒரு சின்ன கேள்வியாக கேட்டீங்க. இது பெரிய விஷயமே இந்த மெயின்டெனன்ஸ் தான். யார் காசு கொடுத்தாலும் பொருள் கிடச்சிரும். இது நாங்கள் வச்சுருக்கிறது உலகத்திலே யார்கிட்டையும் இல்லாத நாங்கள் வச்சுருக்கோங்கிறதெல்லாம் இல்லை. எங்களோட பெரிய பெரிய பண்ணையெல்லாம் இருக்குது. நாங்கள் சின்ன லெவலில் வச்சுருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு இந்த பறவைக்கு இந்த ஃபீடு தான் இந்த டயத்தில் அப்படின்னு பண்ணுறது தான் எங்களோட சக்ஸஸ் மாதிரி போயிட்டுருக்கு. இதை எப்போதுமே நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு குதிரையிலேருந்து இப்போ எங்ககிட்ட ஒரு 8 குதிரை என்னமோ இருக்குது. அந்த 8 குதிரையும் எப்படி சாப்பிடும், எவ்வளோ சாப்பிடுங்கிறத பார்த்து வைக்கிறதுனால தான் நாங்கள் ரன் பண்ண முடியுது. அப்படியே எல்லாத்துக்கும் ஒரே ஃபீடாக பண்ணிட முடியாது. அப்படியே எல்லா டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸுக்கும் ஒன்று. இப்போ இகுவானானா அதுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு கேரட் சாப்பிடும், பீட்ரூட் சாப்பிடும், அதுக்காக தனி பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு வைக்கணும். அப்புறம் ஒரு பைத்தான்னா அதுக்கு ரேட் சாப்பிடும், இதுன்னு அதுக்கு வாங்கி தனியாக பண்ணணும். இப்படி ஒன்றுக்கும் நம்ம பண்ணுறது தான் நல்ல முறையாக வளர்க்குறது. வாங்கிறது ஈஸி, பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பார்க்குறதுல தான் இது சவால்களே இருக்குது இதில். சரி, இப்போது உங்கள் பண்ணையில் இருக்கிற ப்ரீட்ஸில் ஸ்பீஷீஸ்லேயே வந்து இப்போது ஈஸி மெயின்டெனன்ஸ் எது, இப்போது ரொம்ப கஷ்டமான மெயின்டெனன்ஸ் தான் எதை சொல்லுவீங்க? இல்லை, இப்போ எங்களுக்கு பிடிக்கிறது எல்லாமே எங்களுக்கு வேண்டது நாங்கள் ரசிக்கிறத வாங்கி செய்கிறதுனால எங்களுக்கு பெருசாக கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. மெயின்டெனன்ஸ் அதுக்கு தேவையானது செஞ்சிடணும். அதில் வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக நான் பார்க்குறது இந்த இக்வானாலாம் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். இன்னொன்று எல்லோரும் இந்த பால் பைத்தான்னு கொஞ்சம் இது பண்ணி பயப்படுறாங்க. அது ஒரு நாளைக்கு ஃபீட் பண்ணிட்டா 10 நாளைக்கு அதுக்கு என்ன ஃபீடே அதுக்கு தேவைப்படாது. நல்ல பெட்டாகவும் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி மெயின்டெனன்ஸாக தான் இருக்கும். இப்போ இந்த பண்ணையில் வந்து இப்போ நீங்கள் ஃபார்ம் டூர் ஆரம்பித்து இப்போ மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக இது மணி மைண்டடாக எனக்கு வந்து செகண்டரியாக தான் பார்க்குறேன். வர்ற குழந்தைங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா வர்ற குழந்தைகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக, பெரியவங்க வரையும் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சின்ன விஷயம், ஆனால் நம்ம மறந்த விஷயம் அந்த கழுதை. நம்ம பண்ணையில் கழுதை இருக்குது. அது வந்து ரொம்ப சாதாரண விலையில் கிடைக்கிற ஒரு பொருள் தான். என்னென்னா, இப்போ நம்ம ஃபார்மில் எவ்வளவோ பணங்கள் போட்டு பெரிய பெரிய பொருட்கள்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சுருந்தாலும், இந்த குழந்தைகள் வந்து இப்போ ஒரு சாதாரண கழுதை, ரோட்டில் திரிஞ்ச கழுதையை கொண்டு வந்து நம்ம வச்சுருக்கோம். அதுங்க ஃபீலே பண்ணலை இது வரைக்கும். அதுங்க நேரில் பார்க்குறதில்ல, நேரில் பார்த்ததில்ல, ஃபோட்டோவில் பார்த்ததோட இருக்குது. இப்போது நேரில் அது ஃபீல் பண்ணையில அதை நம்ம பார்க்கையிலலாம் அந்த பணம்லாம் பெரிய விஷயமா தெரியல. நாங்கள் ரொம்ப மினிமமாக வாங்குகிறோம். இன்றைக்கி சாதாரண ஒரு குடும்பம் கூட செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் நம்ம வாங்குகிறோம். அதனால் எனக்கு அதெல்லாம் பார்க்கையில் எங்கள் மக்கள், புதுக்கோட்டை சார்ந்து இங்கிட்ட உள்ள மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லணுன்னா, திருச்சியிலேருந்து நிறையா பேர் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருச்சியிலேருந்து, ஏன்னா நம்ம பண்ண ஒரு 28-29 கிலோமீட்டர் வரும். அதனால் ஈஸியாக வந்து நம்ம ஒரு டேயே இங்கே விடுற மாதிரி அவங்க ஃபுட்டையும் கொண்டு வந்துக்கலாம்.
நம்மளுக்கு வேணும்னா சொன்னால் நான் ப்ரீ ஆர்டர் பண்ணால் நாங்களும் ஃபுட்டு தயார் பண்ணுறோம், வந்துட்டு ரெடி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. சார் இப்போ உங்கள் பண்ணையில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சார்? இப்போ விசிட் சப்போஸ் வராங்க அப்படின்னா, இப்போ புதுசாக வரப்போகிறவங்க உங்கள் ஃபார்முக்கு ஏற்கனவே வராதவங்கள என்னென்னலாம் இருக்குங்கிற மாதிரி ஃபெசிலிட்டி பற்றி சரி. இப்போ நம்ம பண்ணையில் ஒரு ஹால் வச்சுருக்கோம், ஒரு டைனிங் ஹால் வச்சுருக்கோம். அதில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒரு 200லேருந்து 250 பேர் வரையும் ஃப்ரீயாக அந்த பெட்ஸோடு என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் ஒன்று. அதுக்கப்புறம் ரூம்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு 6 ரூம் ரெடி ஆகிட்டுருக்கு. இது இல்லாமல் ஸ்விம்மிங் பூல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் ஒரு 1 to 2 மந்த்துக்குள்ளே இந்த ரூம்ஸும் ஸ்விம்மிங் பூலும் ரெடி ஆகிரும். இப்போ உங்கள் பண்ணையில் இருக்க இந்த ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணணும்னா என்னென்ன ஃபீலாக இருக்குது சார்? அதை பற்றி தான் சொல்லுங்கள். இல்லை, ரூம் சார்ஜு இது முடிஞ்சதுனா தான் இருக்கும். இப்போ நாங்கள் ஃபீனு கலெக்ட் பண்ணுறது வந்து ஹார்ஸ் ரைடிங்க்கு ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போவாங்க குழந்தைங்கள, 100 சார்ஜ் பண்ணுறோம். பேர்ட் ஃபீடிங் பேர்ட் ரூம்னு நான் சொன்னேன்ல, அந்த வாக்கின் வரைக்கும் ஒரு 50 சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. அடல்ட்டுக்கு 100ம் குழந்தைங்களுக்கு 50 ரூபாயும் நம்ம வச்சுருக்கோம். ஒரு மினிமம் பேயாக தான் இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ இன்கேஸ் இப்போ ஃபுட்டு எதுவும் அரேஞ்ச் பண்ணணும், நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை எப்போயுமே அவங்களே கொண்டு வரணுமா எப்படி? இல்லை, நம்ம எது கம்பல்சன்லாம் இல்லை, வெளியிலேருந்து கொண்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடலாம். நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணால் நாங்கள் என்ன ஃபுட்டோ நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். சரிங்க, சேனல் நேயர்களுக்கு உங்கள் பண்ணையை பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கம் சொன்னீங்க சார். சேனல் நேயர்கள் மூலியமாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது இப்போ உங்கள் இதில் வந்து சோஷியல் மீடியாவில் உங்களை ஃபாலோ பண்ணணும், அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ இதில் எப்படி பண்ணலாம்? இல்லை, இப்போ சோஷியல் மீடியாவில் இப்ராஹிம் ஃபார்ம்ஸ்னு இருக்கேன். ஓகே. யூடியூப்லேயும் இப்ராஹிம் ஃபார்ம்ஸ்னு இருக்குது. இன்ஸ்டாவில் அதே நேமோட நம்ம என்ன அப்டேட் வந்தாலும் அதில் போட்டுரும். புது என்ன அனிமல் வந்தாலும் நம்ம அதில் அப்டேட் பண்ணிடுறோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாங்களே தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது அதே மாதிரி இப்போ டைமிங் எப்படி சார்? இந்த டைமிங்கும் அதே மாதிரி எதுவும் பர்மிஷன் வந்து ஒரு 1 day ப்ரையர் அந்த மாதிரி எதுவும் வாங்கணுமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைமிங் வந்து 10 மணிக்கு உள்ளே வந்துட்டால் நீங்கள் 6 மணி வரை இருக்கலாம். அதே பேயோட இங்கே இந்த டைமிங்லாம் இல்லை. அதுக்கு மேலே இருக்கலாம். ஆனால் எதுவும் பார்க்க முடியாதுங்கிறதுனால நம்ம ஒரு 6 o'clock 6:30 வரையும் வச்சுருக்கோம். 10 to 6 o'clock வரையும் இப்போ நம்ம வச்சுருக்கோம். ஓகே சார், நன்றி.